நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகிய மணவாளன் என்ற தலைப்பிலே கோமடம் பிரியா சகோதரிகள் ஹரிகதை நிகழ்த்த வருகிறார்கள். அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. प्रेमिकं सद्गुरुं भजे. अष्टसखी जन सेवित धरणा अष्टसखी जन सेवित धरणा कृष्ण मुरारे राधिका रमणा अष्टसखी जन सेवित धरणा कृष्ण मुरारे राधिका रमणा. ललिता रमण व्रजयुवराज ललिता रमण व्रजयुवराज लावण्यशील व्रजयुवराज ललन्तिकाभरण व्रजयुवराज लीलारसिका व्रजयुवराज ललन्तिकाभरण व्रजयुवराज लीलारसिका व्रजयुवराज अष्टसखी जन सेवित धरणा कृष्ण मुरारे राधिका रमणा. ஸ்ரீயபதியான பகவான் பலவேறு அவதாரம் எடுத்திருக்கார். அதுல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம்ங்கிறது ரொம்ப பரிபூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்றோம். ராமாவதாரம் பூர்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணாவதாரம். எந்த விஷயம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அதை லீலா மாத்திரத்தில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத காட்டினது கிருஷ்ணாவதாரம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அவதாரம். அழகிய மணவாளன்னு ரங்கனுக்கு மட்டும் பெயர் அல்ல, கிருஷ்ணனுக்கும் அதே பெயர் அழகிய மணவாளன். எப்பேற்பட்ட அழகிய மணவாளனா இருந்தா ஒரு கன்னிகை இல்லை, 2 கன்னிகை இல்லை, 3 கன்னிகை இல்லை, 16,108 கன்னிகைகள் கிருஷ்ணனை கண்டு ஆசைப்பட்டு 16,108 கன்னிகைகளுக்கு 16,108 கிரகஸ்தனா இருந்து கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணார். அப்படிங்கிறத கேட்கறதுக்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த சரித்திரம். பரீட்சித் மகாராஜாக்கு ஸ்ரீ சுகர் சொன்னதுதான் பாகவதம். பாகவதம் நமக்கு கிடைச்சதே ஸ்ரீ சுகரால தான். பரீட்சித் கதை கேட்டுட்டே வரும்பொழுது ஸ்ரீ சுகர் சொல்லிண்டே வரார், கோபாலனா இருந்த கண்ணன் பூபாலனாகி இப்ப துவாரகையில் எழுந்தருளிருக்கிறார். பலராமருக்கும் ரேவதிக்கும் விவாகமாச்சு. கண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து விவாகம் பண்ணலாமேன்னு வசுதேவர் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது ராட்சச விதானத்தினால ருக்மிணியை அபகரிச்சு விவாகம் பண்ணிண்டார். அஷ்டமைஷிகள் கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு முடிச்சார் ஸ்ரீ சுகர். பரீட்சித் கேட்கிறார், மற்ற சரித்திரங்கள்லாம் தான் அப்படியே கட கட கடன்னு போயாச்சு, இந்த கல்யாண குணங்கள் இதுவாவது நான் விஸ்தாரமா கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த அஷ்ட மகிஷிகள் கல்யாணம் மட்டும் இல்லை, 16,100 கன்னிகைகள் பாக்கி இருக்காளே, அவ அத்தனை பேரும் கண்ணனை எப்படி வந்து அடைஞ்சா, இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த விஸ்தாரமா அந்த கடையை சொல்லுங்களேன்னு சொல்லும் பொழுது சரித்திரத்தை
ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ சுகர். முதல்ல பைஷ்மிங்கிறவள் ருக்மிணி பிராட்டி, பீஷ்மகருங்கிற மகாராஜாவினுடைய புத்திரி ருக்மிணி. ரொம்ப அழகு, அவளுடைய அழகு, குணம், சீலம் எல்லாம் உலக பிரசித்தி. சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய அம்சமே ருக்மிணி அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகர். இப்படிதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ருக்மிணி மட்டுமல்ல 5 சகோதரர்கள் இருக்கா. அதுல ருக்மின்னு ஒருத்தன், அவன் சுஷிபாலனுடைய தோழன். அவன் தன்னுடைய சகோதரியான ருக்மிணிய அவனுக்கே விவாகம் பண்ணி கொடுக்கணும், கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணக்கூடாது, ருக்மிணி கண்ணனையே ஆசைப்படுவாள்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா கண்ணனுடைய அழகு உலக பிரசித்தி ஆச்சே. எந்த ஒரு கன்னிக்கையும் கண்ணனை பார்த்தது பிறகு வேற ஒரு புருஷனுக்கு மாலையிட ஆசைப்படுவாளா துவாபர யுகத்துல? ருக்மிணிய சிசுபாலனுக்கே கொடுக்கணும்னு மனசுல வச்சுருக்கிறவன் திடீர்னு ருக்மிணி ஆசைப்படுறத பீஷ்மகர் தெரிஞ்சுட்டு ஒரு பெரிய சபையை கூட்டுறார். இத்தகைய பெரிய மகான்கள் நிறைஞ்ச சபையில அடியனுடைய கன்னிகை ருக்மிணிய கண்ணனுக்கே விவாகம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ அத்தனை பேரும் கை தட்டுறார்கள். ஜெயி விஜயி பவா. கண்ணனை பார்க்க மாட்டோமான்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம பார்த்து மாப்பிள்ளையா வந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அத்தனை பேரும் சந்தோஷத்துல மகிழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ருக்மி எழுந்துக்கிறான். கண்ணனுக்காவது ருக்மிணியாவது அதெல்லாம் கொடுக்க முடியாது. கண்ணனுக்கு படிப்பே போராது, 64 நாள் தான் படிச்சான்னு கேள்விப்பட்டேன். அழகே இல்லையாமே கண்ணனுக்கு, ரொம்ப கருப்பா இருப்பான். நம்ம குழந்தைய பார், தங்க ரேக்குக்கு ஜொலிக்கிறா. எனக்கு சரியா கூட நிக்க தெரியாதாமே, ஒரு காலை இப்படி ஊனிப்பான், இன்னொரு காலை இப்படி போட்டு நிப்பானாமே. கண்ணனுக்காவது ருக்மிணியை கொடுக்கறதாவது அதெல்லாம் முடியாது. என்னுடைய தோழன் சுஷிபாலனுக்கு தான் கொடுப்பேன். அவன் ரொம்ப திமித்துண்டு வர பிள்ளை, அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது பீஷ்மகரால. சரிப்பா உன் இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொன்னதும் சுஷிபாலனுக்கு நிச்சயதார்த்தம்னு கூட்டு அழைச்சி ஒரு மாப்பிள்ளை அழைப்பு பேருக்கு பண்ணி உட்கார வச்சுட்டா. இதை கேள்விப்பட்டாலோ இல்லையோ ருக்மிணி ரொம்ப தாபப்படுறாள், உயிரையே விட்டுடலாம் போல தோணிடுத்தாம். கதறாள், அழறாள், என்ன பண்றதுன்னு தெரியல. தோழிகள்லாம் வந்து சமாதானப்படுத்தி பார்க்கறா, சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. ஒரு இலை அசைஞ்சா கூட கண்ணன் வந்துட்டானோன்னு கதறின் இருக்கும் பொழுது ஒரு பிராமணோத்தமர் வரார், ஒரு பாகவதர், பரம பாகவதர் வரார். அழகா சிப்லாக்கட்டை எடுத்து பஜனை பண்ணிட்டே வரா. யாருக்குமே கஷ்டத்துக்கு நிவர்த்தி பண்றது நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனம் காதுல விழுந்ததும் ருக்மிணி ரொம்ப சந்தோஷமா அந்த பாகவதோத்தமரை உள்ள அழைக்கிறாள். அவர் பஜனை பண்ணிட்டே உள்ள மெதுவா வரார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பாகவதரை நமஸ்கரிச்சாள். நீ எதுக்குமா அழற? ஏதோ 7 ஆத்துல பிறந்த பொண்ணா இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு அழுவாள், இல்ல ஏதாவது ஊனமா போயிட்டா நான் இப்படி போயிட்டேனேன்னு அழுவாள். நீயோ ராஜாத்தி ஆச்சே, ராஜகுமாரி ஆச்சே, நீ எதற்கு அழணும்? என்னுடைய மனசு கண்ணன் கிட்ட பறி போயிடுத்து. ஆனா எனக்கோ வேற கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஓஹோ, இந்த லீலைய என் மூலமா நடத்தணும்னு ஆசைப்பட்டுட்டாரா கண்ணன்? சொல்லுமா, உனக்கு நான் என்ன சகாயம் பண்ணணும்னு பாகவதர் கேட்க, நான் ஒரு கடிதம் எழுதி தரேன், அதை கொண்டு போய் கண்ணன் கிட்ட சமர்ப்பிச்சா போரும். சரி எழுதித்தாமா, இந்த பரம பாக்கியமா நினைச்சு அந்த பாகவதர் சொல்றார். இவளோ எழுத தொடங்கினாள். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா, உன்னுடைய குணங்கள் அத்தனையும் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ அதி ஆச்சரியமான குணம் உன்னுடையது. பாண்டவர்களுக்காகவே உழைப்பானே, பிற்காலத்துல உழைக்க போறான், அதுலேருந்தே தெரியலையா கண்ணனுடைய குணம்? உன்னுடைய குணம் மட்டும் இல்ல, ரூபம், உன்னுடைய ரூபத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். மொத்தத்துல நான் உன்னையே சரணாகதி பண்றேன், என்னை ஏத்துக்கோ. அது மட்டும் இல்லாமல்ல, நீ காலேன் நரசிம்மனை போல சீக்கிரம் வா. ஆனா நரசிம்மனா வந்துடாத, நரலோக நரனா வந்து எனக்கு அபயம் கொடு அப்படின்னு ருக்மிணி எழுதின அதி ஆச்சரியமான கடிதத்தை அந்த பாகவதர் கொண்டு வந்து கிருஷ்ணபிரான் கிட்ட சமர்ப்பிக்க, கண்ணன் அதை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டான். சாத்விகி தயார், ஒரு பார்வை பார்த்தாலே போருமே, ரதம் தயார். ஜல் 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 ஜல்னு புறப்பட்டு இந்த விதர்பராஜம் வந்து சேர்ந்தாச்சு. ருக்மிணிக்கும் ஒரே கவலை, இவர் போனாரோ இல்லையோ, போய் கடிதத்தை சேர்த்தாரோ இல்லையோ தெரியலையே. சுஷிபாலனுக்கோ பேருக்கு ஒரு மாப்பிள்ளை எழுப்பு வேற பண்ணி ஸ்டூல்ல அப்படி உட்கார வச்சுட்டா. சுஷிபாலன்லாம் ஒரு மாதிரி டைப்பு, என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருமா. ஏதோ சௌக்கியமானு கேட்டாலே ஏன்
என்னை பார்த்தா சௌக்கியமா இருக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு அதுக்கு கூட கோச்சுப்பானா. இந்த மாதிரி மனுஷால வச்சுன்னு என்ன பண்றது? அந்த சிசுபாலனை உட்கார வச்சா இப்போ ருக்மிணிக்கு அழகா அலங்காரம் பண்ணி விவாகத்துக்கு முன்னாடி கௌரி பூஜைன்னு ஒன்று பண்ற வழக்கம் க்ஷத்ரியாளுக்கு. அந்த கௌரி பூஜைக்காக அழைச்சிட்டு வராள் ருக்மிணிய. அப்போ பாஞ்சஜன்யம் ஒலி கேட்கறது, துளசியினுடைய வாசனை வீசினதும் தன்னுடைய பகவான் வந்தான்னு தெரிஞ்சின்ற ருக்மிணி மிகவும் சந்தோஷமா தோழிகளோடு வர, அப்போ பார்த்தா பரமபுருஷனை தான் பார்க்கணும், அத்தனை புருஷர்கள் நடுவில் கண்ணன் பார்க்கணும்னு ஆசை இருக்கிற ருக்மிணி தலையை தூக்கி பார்த்தாளா? பார்க்க மாட்டா. பார்த்தா பரமபுருஷனையே பார்க்கணுங்கிறதுனால ஸ்திரீகளுக்கு என்னதான் தலைமுடியை இழுத்து வாரினாலும் கொஞ்சம் முடி இப்படி வரத்தான் வரும். அந்த முடியை இப்படி சரி பண்ணிக்கிற வியாஜத்துல அழகிய மணவாளனை பார்த்தாள். அவன் ரதத்திலேந்து பட்டுன்னு குதிச்சான், இவளை கட்டி தூக்கினான், ரதத்துல வச்சான், ஓடியே போயிட்டான். பின்னாடி அத்தனை பேரும் ஓடணும்னு நினைக்கிறார்கள், யாரும் ஓடல. யானை மேலேன்னு இருந்தவன் கீழே விழுந்தான், குதிரை மேலேன்னு இருந்தவன் கீழே விழுந்தான். அவாவா இந்த அழகை பார்த்து ரசிச்சு ஆஹாஹா ஆனந்தமா இருக்கே. அதில் ஒருத்தன் சொல்றான், ருக்மி வந்து உதைக்க போறான், போங்கடா போய் பிடிங்கோடா, அவனை பிடிங்கோ. அழகா இருக்கே இந்த காட்சி, அழகா இருக்கே, ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கே, போய் பிடிக்கணும்னு தோணலையே. ஜராசந்தன் வந்தான், சுஷிபாலா வா கிளம்பு. எங்க கிளம்பணும்? கல்யாணம் ஆயிடுத்தே, யாரு காணுமோ அவளுக்கு ஆயிடுத்தே, உனக்கு எதுக்கு கல்யாணம், வா போலாம். சுஷிபாலை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போறா. ஆனா ருக்மிக்கு ரொம்ப கோபம் வந்தது. அது என்னமா என் தங்கையை அழைச்சிட்டு போனான்? நான் உடனே சபதம் பண்றான், நான் கண்ணனை சம்ஹாரம் பண்ணுவேன், சம்ஹாரம் பண்ணி என் தங்கை ருக்மிணியை நான் அழைச்சிட்டு வருவேன், இல்லைன்னா இந்த ஊர் பக்கம் நான் திரும்பவே மாட்டேன். சபதம் பண்ணிட்டு புறப்பட்டான் ருக்மி. போற வழியிலேயே கண்ணனை போய் பிடிச்சான். கண்ணனோட பெரிய யுத்தம், ருக்மிக்கும் கண்ணனுக்கும் பெரிய யுத்தம். ஆனா என்ன இருந்தாலும் தன் பத்தினியினுடைய சகோதரன்கிறதுனால அவனை வதம் பண்ண வேண்டாம்னு நினைச்ச கண்ணன் அவனுக்கு 3 குடுமி வச்சானாம். 3 குடுமி வச்சு அந்த க்ஷத்ரியாளுடைய தலையில கை வச்சாலே அவருக்கு படுத்த அவமானம் வந்துடும். கிரீடம் கீழே சாஞ்சித்துனாலே அவ செத்ததற்கு சமானம்னு சொல்லுவா. இந்த யுத்த நீதி இதெல்லாம். அது 3 குடுமி வச்சு அவனை கழுதையில ஏற்றி அனுப்பிச்சான் கண்ணன். அவன் ஒரு இடத்துல ஓரமா போய் தங்கினான். நான் சபதம் பண்ணதுதான், நான் நீ ஊர் பக்கம் திரும்ப மாட்டேன்னு அவனும் போய் சேர்ந்துட்டான் எங்கேயோ. இவன் ருக்மிணி அழைச்சிட்டு போன கண்ணன் தேவகி கிட்ட ருக்மிணியை ஒப்படைச்சான். தேவகி ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாள் தன்னுடைய நாட்டு பெண்ணை. இவளை நான் அழைச்சிட்டு வந்தேன், எனக்கு முறைப்படி விவாகம் பண்ணிவேன்னு கண்ணனுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப வசுதேவர் பந்தெல்லாம் போட்டு தோரணமெல்லாம் கட்டி ஜனங்களெல்லாம் அழைச்சு உலக பிரசித்தியா ஒரு விவாகம், ருக்மிணி கிருஷ்ண விவாகம் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா கண்கொள்ளா காட்சியா இருக்கு அந்த விவாகம். இதுல கூறப்படவை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு சொல்லி காட்டுறா. எல்லாரும் அரக்கு வர்ணத்துல வாங்குறாளே, அது வாங்கவே கூடாது. இது பிற்காலத்துல ஏற்பட்ட திருத்தங்கள். கிஞ்சித் பீதேனன்னு சொல்றாள். மாம்பழ வர்ணத்துல இருக்கணுமாம் கூறப்படவை. மாம்பழ வர்ணத்துல அரக்கு பார்டர்ல இருக்கணும். அந்த கூறப்படவையை, உயர்ந்த பட்டாடையான கூறப்படவை எடுத்து, இல்ல நாத்தனார் யார், அந்தரி தேவி, அந்தரி தேவியே வந்து ருக்மிணிக்கு கூறப்படவை கட்டி அலங்காரம் பண்ணி 2 கையும் சேர்த்து வச்சா அழகுக்கு அழகு சேர்த்தது போல. இப்பெல்லாம் ஷேக்கன் கொடுக்குற மாதிரி இப்படி கை சேர்த்துக்க கூடாது. ஒரு ஸ்திரீயானவள் இப்படி கையை காட்டணும், ஒரு புருஷனானவன் இப்படி ஆட்கொள்ளணுங்கிற நீதி தெரிஞ்ச கண்ணன் ருக்மிணியினுடைய கையை ஆட்கொள்றான். 2 பேருக்கும் ஆச்சரியமா விவாகங்கள் முடிஞ்சது. இல்லை ருக்மிணியே மற்ற ஸ்திரீகளுக்கும் சேர்த்து அவளே சிபாரிசு பண்ணிட்டான். உன்னை கண்டா எந்த பெண்ணுக்கு தான் ஆசை வராது அப்படின்னு ருக்மிணியே மற்ற ஸ்திரீகளுக்கும் சேர்த்து அபயம் கொடுத்துட்டான் கண்ணன் கிட்ட. அடுத்தபடியா சில ஜனங்கள்லாம் ஓடி வரா ஸ்ரீ ருக்மிணி காந்தனான கண்ணனை பார்க்க. கண்ணா, தாமோதரா, மாதவா, கேசவா, முகுந்தா, அரவிந்தாக்ஷா, எதுநந்தனா இப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது என்ன புதுசா இருக்கு, நம்மளை ஒருத்தன் மதிக்க மாட்டான், இன்னைக்கு இத்தனை ஜனங்கள் இத்தனை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வராளே, என்ன காரணம்? இப்படி பார்த்தா உன்னை பார்க்க சூரியனே வரானே, அப்ப நீ எப்பேற்பட்டவனா இருப்ப? சூரியன் வரானா? எங்க வரான்? இப்படி திரும்பி பார்த்தா, அட பயல்களா, அது சூரியன் இல்லை, சத்ராஜித். சத்ராஜித்துங்கிறவன் நம்ம நாட்டிலேயே இருக்கிற ஒருத்தன், அவன் தான் வரான். நல்லா ஒத்து பாருங்கள் அப்படின்னு பார்த்ததும், ஆமா நம்ம சத்ராஜித் இல்ல வரான். என்ன இப்படி ஜொலிக்கிறது, ஜோதி ஜொலிக்கிறது என்னது? செமந்தக மணி. ஒரு செமந்தக மணியை கழுத்துல போட்டுட்டு வரான், அது அப்படி ஜொலிக்கிறது. சத்ராஜித்து கீழே கண்ணன் முன்னாடி வந்து உட்காந்தான். என்ன சத்ராஜித்து, சௌக்கியமா? அது என்ன மணி இப்படி ஜொலிக்கிறதே?
இதற்கு பெயர் செமந்தகமணி. நான் சூரியோபாசனம் பண்ணேன், எனக்கு சூரிய பகவானே வந்து இந்த செமந்தகமணியை கொடுத்தார். இந்த செமந்தகமணியை வச்சுருக்கிறவன் நீண்ட ஆயுள் பெறுவான், அவனுக்கு எந்த வியாதியும் வராது, என்ன கஷ்டமும் இருக்காது, தனம் தானியம் எல்லாம் வரும். இந்த செமந்தகமணி இருந்தா தேசத்துக்கே க்ஷேமம். தேசத்துக்கே க்ஷேமம்னா கட்டிண்டவனை பத்தி கேட்பானே, அத்தனை க்ஷேமமும் எனக்கு வரும். இதெல்லாம் சொல்ல சொல்ல ஒரு பலஸ்ருதி பாடுறது போல பாடிண்டே போறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை கேட்டுட்டே இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் ஆணும் ஒத்து பார்க்கறா. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், இந்த செமந்தகமணி ஒரு நாளைக்கு 8 சேர் தங்கம் தரும் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. 8 சேர் தங்கமா தங்கமா அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அதை கண்ணன் நோட் பண்ணான். இனி சத்ராஜித்துக்கு க்ஷேமம் இல்லை, செமந்தகமணிக்கும் க்ஷேமம் இல்லை. சத்ராஜித்து, நீ இந்த செமந்தகமணியோடைய பலன் அட. டெய்லி 8 சேர் தங்கம் கொடுக்கறதே நீண்ட ஆயுள் கொடுக்கும், ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இதனுடைய பலன் அத்தனையும் நீ அட. ஆனா அதை என்கிட்ட கொடு, நான் பத்திரமா என் கஜானாவில் வச்சுக்கிறேன். கொடுத்துருவேன். இருந்தாலும் தலையை சொரிஞ்சுட்டே சொல்றான், சூரிய உபாசனம் பண்ணி வந்ததே தேவ பிரசாதமாச்சேன்னு பார்க்குறேன். சரி வச்சுக்கோ, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் காப்பாற்றிக்கோ போ. அதை வச்சுட்டு இருக்கான். மாடிக்கு மேலே மாடி போயிட்டே இருக்கு. அவள் ஆம்படியாளுக்கு தங்க கவச்சமே பண்ணி போட்டுட்டான், அஷ்ட கலசம் வச்சுட்டான், தச கலசம் வைக்க போறான். ஜனங்கள் அத்தனை பேரும் நம்மளாம் கிருஷ்ணோபாசனம் பண்ணி என்னத்தை கண்டோம், அத்தனை பேரும் வா சூரியோபாசனமே பண்ணலாமேன்னு யோசிக்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆறுது, திடீர்னு செமந்தகமணி அவனுடைய பிரசேனன்கிற சகோதரன் வந்து கேட்டான், அண்ணா அண்ணா எனக்கும் ஒரு நாள் அந்த செமந்தகமணி கூட எனக்கு பிறந்த நாள் வருது, நான் அதை போட்டுண்டு ஒரு நாள் நான் மினிக்கிறேனே. ரொம்ப ஜாயிண்ட் ஃபேமிலி, அபிபக்த குடும்பம், மீற முடியாது. சரி வச்சுக்கோப்போ. அதை போட்டுண்டு அவனாவது அந்த பீரோவில் போய் பூட்டி வச்சுக்க கூடாதோ, கழுத்தில் போட்டுண்டு வீதி வலம் வரான். அத்தனை ஜனங்களும் பார்த்து, அட இவன் வேற ஒரு சமந்தகம் வச்சுட்டு இருக்கான், சத்ராஜித் ஒரு சமந்தகம், அவன் தம்பி ஒரு சமந்தகம், சமந்தகம் மேல சமந்தகம் வந்துட்டே இருக்கே. நம்ம என்ன பண்ணலாம், அவனை கூப்பிட்டு கேட்போம், நம்மளும் பேசாம ஒரு சமந்தகம் வாங்குவோம். இந்த கிருஷ்ணனாவது பலராமனாவது நமக்கு யாரும் வேண்டாம், வா எல்லாரும் சூரியன் கிட்ட போவோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா பிரசேனனை காணோம். பிரசேனனை காணோன்னு உடனே சத்ராஜித், ஐயோ தம்பியை காணமே, அவன் போனா போயிட்டு போறான், என் சமந்தகம் போச்சே, சமந்தகமணியே காணுமே, நான் இனி என்ன பண்ணுவேன்னு அழறான். அன்னைக்கே கிருஷ்ணன் கேட்டான் சமந்தகத்தை என்கிட்ட கூட, அவன் தான் திருடி இருப்பான். ராம சங்கீர்த்தனத்துல உள்பட வந்துடுது, செமந்தகமணி சோரன் அப்படின்னு வந்துடுது. நவநீத சோரன்னா கண்ணன் அதை கண்டு சந்தோஷப்படுவான், செமந்தகமணி சோரன்னா சந்தோஷப்படுவானோ. இந்த அபவாதத்தை நீக்கி ஆகணுமேன்னு நினைச்சுண்டு தானே செமந்தகத்தை தேடுறதுக்காக புறப்படுறான். பிரசேனனை காட்டுல ஒரு சிம்மம் அடிச்சு சாகடிச்சிருக்கு. அந்த சிம்மம் அது ஏதோ மாமிசம் போல இருக்குன்னு நினைச்சு நான் அந்த மணியை கவ்விண்டு போயிருக்கு. அந்த சிம்மத்தினுடைய காலடியை பற்றிண்டே போனா அந்த சிம்மத்தை அடிச்சு ஒரு கரடி கொண்டு போயிருக்கு இந்த செமந்தகமணியை. ஒரு குகை வந்தது, அந்த கரடியினுடைய குகை. அதுல பிரகாசமான ஒரு ஜோதி தெரிய, செமந்தகமணி இது உள்ளதாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணன் அதுக்குள்ள போறான். ஒரு சின்ன கன்னிகை அந்த செமந்தகமணியை வச்சுன்னு அழகா ஜோரா விளையாடின்னு இருக்கா. அதை கண்ணன் பார்த்தா, நமக்கோ இந்த மணிதான் லட்சியம், இந்த கன்னிகையை கிட்ட நம்ம போய் கேட்டா அவள் கொடுப்பளோ மாட்டாளோ, அவள் அப்படி போற சமயத்துல பார்த்து நம்ம நைஸா அதை எடுத்துன்னு வந்துருவோம்னு நினைச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சரணத்தை நின்று இன்னொரு சரணத்தை இப்படி போட்டு நின்னே பழக்கம். அதனால மற்றொரு சரணத்தை எடுத்து இப்படி மாத்தி போடும்போது அவனுடைய காலில் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சலங்கை கலீர்னு சத்தம் கேட்க, இந்த கன்னிகை தலை நிமிர்ந்து பார்த்த அந்த கன்னிகை அழகிய மணவாளனை கண்டாள். அவனை கண்டதும் அப்பா 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 அப்படின்னு பயந்துட்டு கூப்பிட்டாள். ஒரு கரடி ரூபம் உடைய ஒருத்தர் வந்தார் வெளியில. யாருடா அது, யாரு நீ, உனக்கு என்ன வேணும்? அந்த மணி என்னுடையது, அதை நான் எடுத்துன்னு போலாம்னு வந்தேன். அந்த மணி உன்னுடையது இல்லை, சிம்மத்துக்கிட்டேருந்து நான் என்னுடைய பல பராக்கிரமத்தை காண்பிச்சு அந்த சிம்மத்தை வதம் பண்ணி நான் எடுத்துன்னு வந்தேன், அது என்னுடையது தான், சிம்மம் எடுத்துன்னு வந்துடுது. அப்படின்னா நீ போய் சிம்மத்தை கேளு, என்னையும் கேட்குற, இது என்னுடைய மணி, என்னுடைய அப்போ பல பராக்கிரமத்தை நானும் உன்கிட்ட காண்பிச்சா அந்த மணி எனக்கு தானே, எனக்கு தான். வா யுத்தத்துக்கு. பாரத யுத்தமே 18 நாள் யுத்தம். இங்கே இந்த கரடிக்கும் இந்த கண்ணனுக்கும் 18 நாள் யுத்தம். முதல்ல மரத்தை எடுத்து மரத்தால் அடிச்சுட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் காணாமல் போயிட மலையை புரட்டி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்கு மலையும் மரமும், கையாலேயே யுத்தம் பண்ணலாம்னு மல்லி யுத்தம் பண்ண இந்த வயசான கிழவர், அவர் வேற யாரும் இல்லை, ஜாம்பவான் தான்.
இந்த வயசான வயோதிகரான இந்த ஜாம்பவான் பார்த்து, என்னுடைய கொட்டம் அடங்கும்படி யுத்தம் பண்றது யாரு? எவனுடைய புருவ நெருப்புக்கு சமுத்திரமே வழிவிட்டதோ, எவனுடைய அம்புராதுளிலேந்து பாய்ந்த அந்த அம்புகள் அத்தனை ராட்சசனுடைய சிரசை அடிச்சதோ, அந்த கோதண்டபாணியை தவிர என்னுடைய எதிரில் வேற எவனால யுத்தம் பண்ண முடியும்னு சவால் விட்டாரோ இல்லையோ, எதிர கோபாலனை காணும் ராமனே நிற்கிறார். ராமனா இங்க காட்சி கொடுக்கிறார் ஜாம்பவானுக்கு ஸ்ரீ கண்ணன். கோதண்டபாணியை பார்த்ததும் ரொம்ப கதறி அழுதார். அப்ப கண்ணன் பார்த்தான், முன்பு ராமாவதாரத்துல எனக்கு யுத்தம் பண்ண வாய்ப்பு வேணும்னு நீர் கேட்டீர். அப்போ உனக்கு சமானமான வீரர் வேற யாரும் எதிர்கட்சியில இல்ல, என்னோட யுத்தம் பண்ணுங்கன்னு நான் கூப்பிட்டப்போ என்னோட யுத்தம் பண்ண உங்களுக்கு கூச்சமா இருந்தது. அதனால உங்களோட யுத்தம் பண்றதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன், உன்னோட யுத்தம் பண்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன் அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷம் ஜாம்பவானுக்கு. இப்போது அந்த மணி, இந்த மணி மட்டும் அல்ல, பெண்மணியான ஜாம்பவதியும் சேர்த்து ஜாம்பவதிக்கு சீத்தனமாவே அந்த செமந்தக மணியோடும் கண்ணனுக்கு ஜாம்பவதியை விவாகம் பண்ணி பெண்மணியான ஜாம்பவதியை ஒரு கையில பற்றினான், செமந்தக மணியை இன்னொரு கையில பற்றிண்டு ஜல் ஜல் ஜல்னு துவாரகைக்கு புறப்படுறான் கண்ணன். ஜாம்பவதிய தேவகி சந்தோஷமாகவே ஏத்துண்டாள், ருக்மிணி பிராட்டியும் சந்தோஷமா ஏத்துக்கிறா. அதுதான் அங்க ஆச்சரியம். ருக்மிணி பிராட்டியே வந்து ஆர்த்தி எடுத்து ஜாம்பவதியை அழைக்கிறாள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியோடையும் ஜாம்பவதியோடையும் அதி ஆச்சரியமா கிரகஸ்த தர்மத்தை பரிபாலிச்சுன்னு வரும்பொழுது இந்த அத்தனை ஜனங்களும் சத்ராஜித்தை வெய்யறார்கள். பெருமாளுக்கு போய் அபச்சாரம் பட்டியேடா, நீ உருப்பிடுவியாடா அப்படின்னு அத்தனை பேரும் வெய்யரிச்சே சத்ராஜித்து யோசிச்சான். பெரிய எடுத்த விரோதமா அல்ல போயிடுத்து, என்ன பண்ணலாம்? தன்னுடைய பத்தினி கிட்ட ஆலோசனை கேட்டான். கேட்டதும் அவள் சொல்றா, இந்த உலகத்தினுடைய வாயை நிறுத்த முடியாது, நம்ம எப்படியாவது கிருஷ்ணனோட சம்பந்தம் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம்? நம்மளுடைய பெண்ணான சத்யபாமாவை கண்ணனுக்கு கொடுத்துடலாமே அப்படிங்கிறாள் பத்தினி, சத்ராஜித்தனுடைய பத்தினி. சரி, வசுதேவரை கேட்டா என்ன சொல்லுவாரோ என்னவோ தெரியலையே, கிருஷ்ணன்கிட்டயே நேர போய் கேட்கலாம். சத்ராஜித் வந்தான், என்னுடைய பெண் பாமாவை உனக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆஹா, ஆகட்டுமே ஆகட்டுமே, வருகின்ற கன்னிகையை விடக்கூடாது என்றைக்கும், ஆகட்டுமே அப்படின்னு சந்தோஷமா விவாகம் பண்ணினான் சத்யபாமாவை. சத்யபாமாவுக்கு சீத்தனமாவே இந்த செமந்தக மணியை கொடுக்கிறான் சத்ராஜித்.